இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ 2000 கோழி இறந்துருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வீடியோ பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஐயோ பாவம், இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகும்போது அந்த கோழியை என்னெல்லாம் நினச்சிருக்குமோ அப்படின்னு. நம்மளை மாதிரி அதுங்களுக்கும் கண்டிப்பாக பிள்ளை, ஹஸ்பண்ட் அப்படிங்கிற அந்த மனிதனுக்கு தான் இருக்கும் அந்த உணர்வு, மிருகங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பொய். மனுஷன் கூட இப்போ கட்டின பொண்டாட்டியை விட்டு புருஷன் ஓடி போகிறான், அடித்து கொல்கிறான். அந்த கட்டின புருஷனை விட்டுட்டு எவன் கூடயாவது ஓடி போகிறதுக்கு பிள்ளைகளை புருஷனை எல்லாம் மறந்து வச்சு கொல்கிறான். எந்த மிருகமும் அந்த மாதிரி தன் பிள்ளையை விட்டுட்டு ஓடுறதோ கொல்றதோ நடந்துக்கிட்டதே கிடையாது. மனுஷ மிருகம் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிறோம். அதுங்க என்ன நினச்சிங்களோ, இதே ஒரு மனுஷன் ஆக்சிடெண்ட் ஆகியிருந்தான், ஐயோ 200 உயிரா அப்படின்னு எல்லாரும் பதறியிருப்போம். கண்டிப்பாகவே ஐயோ பாவம் என்ன நினச்சாங்களோ, பிள்ளை குட்டி விட்டுட்டு போகிறாங்களோ அப்படிலாம் நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அது கோழினால அசால்ட்டாக கோழி தானே, அது செத்து கிடந்ததை கூட மனுஷன் புறக்கிட்டு போய் திங்கத்தான் தர்றான். அந்த ஒரு உயிரை கொண்டு தான் நம்ம ஆட்டுக்கறி, கோழிக்கறி, இதில் வேறு வெக்கமே இல்லாமல் மாட்டுக்கறியும் வேறு திங்கிறாங்களாம். அது நம்மளுக்கு தெரியாது. கேள்விப்பட்டிருக்கேன் எத்தனையோ அந்த மாட்டுக்கறி கடையெல்லாம் பார்க்கும்போது, மாடுங்கிறது ஒரு பசு, நம்ம கும்பிடுறோம், அதையும் திங்கிறோன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் அறுக்கும்போது ஒரு கத்து. இந்த ஆடெல்லாம் ஒரு கோயிலில் கொண்டு போய் ஒரு கடா வெட்டுங்க, அதை தலையை குலுக்குனா தான் நம்ம அறுப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் நம்ம வச்சுருக்கோம் ஆனால் அதுக்கு எந்த அளவுக்கு அந்த மைண்ட் தாட் இருக்கும், நம்மளை வெட்ட போகிறாங்க அப்படின்னு. அதுக்காகவே கூட அப்படி நிற்கலாம்ல சொல்லுங்கள். சத்தியமாக இதெல்லாம் நினைக்கும்போது எனக்கெல்லாம் உண்மையாகவே ரொம்ப மனசு வருத்தப்படும். சரி, இப்படியெல்லாம் நம்ம இருக்கமே அப்படிங்கிறது. மனுஷன்தான் இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு சில டயத்தில் அந்த கோழியை நம்ம விரட்டி பிடிக்கும்போது அப்படி ஓடும். அது எப்படி சொல்கிறது, அது பயத்தில் தான் ஓடுது. அந்த கோழியை நம்மளை கொல்ல போகிறாங்களோ, அடிக்க போகிறாங்களோ அப்படின்னு கூட. இப்போ பாம்பு கூட பாருங்கள், அதுவும் நம்மளை கொத்தாது. அதை துரத்திக்கிட்டு ஓடுனா தான் துரத்திக்கிட்டு ஓடுறோம். அது நம்மளை பார்த்தோன்னா நம்மளை அடிச்சிருவாங்க, மிதிச்சிருவாங்கிறதெல்லாம் பாம்பு நம்மளை கொத்தும். நம்ம வாட்டுக்குள்ளே நீங்கள் போங்க, பாம்பு வாட்டுக்குள்ளே அது மாதிரி போகும். உண்மையாகவே மனுஷனை மாதிரி ஒரு கேவலங்கட்ட ஜென்மங்களை விட மிருகங்கள் எவ்வளவோ பரவாயில்ல. சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த மிருகமாவது 4 பொண்ணை சேர்ந்து கெடுத்துருக்கா? கெடுத்ததில்லை. மனுஷ பையன் மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க.